ராஜுவா இல்ல. சரிம்மா. லுக், இது என்னோட பர்ஸ். அப்பா, ஒரு பெரிய கடமை முடிச்ச மாதிரி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களை சந்தோஷமா பார்க்க எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குமா? சட்டு புட்டுன்னு கல்யாண வேலைய பார்த்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிரணும்ல. இந்த ஊர்ல உள்ளவங்க என் பையனுக்கு கல்யாணம் கூட மாட்டேங்குது என்ன பேச்சு பேசினாலவே அவள வாயெல்லாம் கோந்து ஊத்தி அடைக்கிற மாதிரி ஜாம் ஜாம் கல்யாணத்தை பண்ணணும். உங்களுக்கு கல்யாணம் மாதிரி இது சிறப்பா நடத்திரணும். அது எங்க தானே தடங்கல் பண்ண வந்த மாதிரியே வந்து பேசுவாமா. நீங்க தான் எல்லாம் வித்தியாசமா பண்றீங்க. நாங்க ஒண்ணும் பண்ணல. வித்தியாசமா பண்ணேனா? என்ன பண்ண வித்தியாசமா? ஒரு கரையில நின்னு பேசாம இங்கே நின்னு பேசியாத்த முழுசா கேளுங்க. எங்க கல்யாணத்தை பண்ண மாதிரியா நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த போறீங்க? ஆமா. போய் எப்படி போய் சொல்றீங்க? அதுவும் பட்ட பகல்ல. நான் எப்படி போய் சொன்னேன்? உமா, வசந்தா, என்ன இது? எங்க அம்மாட்ட மரியாதை இல்லாம போய் சொல்றேன்னு பேசுறியா? நீங்க சும்மா இருங்க. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா நான் ஏன் கேட்க போறேன்? ஏன் நான் என்ன செஞ்சேன்? இந்த தலைய சுத்தி ஒரு கட்டு போட்டுருக்கீல்ல, அந்த கட்டைய தூக்கி உங்க வாயில சேர்த்து போடுங்க. ஏன்னா அதுக்கு தான் நீங்க லாயக்கு. வசந்தா. ஆமா, உன்ன உடனே எகிரிட்டு வருவாவ வசந்தா வசந்தான்னு. மத்த வீட்ல கேக்குறதுக்கு உங்களுக்கு எங்க இருக்கு வாய்? அண்ணி, என்ன ஆச்சு அண்ணி? இப்பதான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். வீட்ல கெஸ்ட் எல்லாம் இருக்காவோ. ஏன் இப்படி பேசுறீங்க? ஆமாப்பா, நீ ஏன் பேச மாட்டே? உனக்கு என்ன? உனக்கு எல்லாம் வரவு தானே. எங்களுக்கு தான் நஷ்டம். என்ன வரவு செலவுன்னு என்னத்த உளறிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் அந்த டைம்ல பண்ண மாதிரி தான் இன்னும் சுரேஷ்க்கும் பண்ண போறியேன்ட்டு அவனுக்கு எல்லாம் ஒரு படி மேல தான பண்றியே. என்ன ஒரு படி மேல பண்ணியே? உங்க டைம்ல பண்ண மாதிரி தான் அவனுக்கும் செய்யே. உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் வீட்ல தான வச்சிருந்தே. அதே மாதிரி அவனுக்கு சிம்பிளா வீட்ல தான வச்சிருக்கு. இந்த காலத்துல யாரே நிச்சயத்துல வீட்ல வைக்க? பெரிய ஹால்ல தான் வைக்காவ. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் வீட்ல வச்ச மாதிரி அவனுக்கு வைக்கணும் தான் நான் சரின்ட்டு வீட்ல வச்சே. வீட்ல வச்சதான் சரிதான். ஆனா பொண்ணுக்கு தங்கத்துல ஹாரம் போட்டுருக்கியே. உங்களுக்கு போட்டீங்களோ? அதானே, அந்த ஒரு மோதிரத்தோட சரி ஒரு காப்பு கூட செய்யல. ஆனா அந்த பொண்ணுக்கு ரெண்டு அடுக்குல ஹாரம் பண்ணிருக்கே. அப்ப அவ என்ன வசந்து போனா? ஐயோ கடவுளே, நீங்க யாரை கூப்பிட்டாலும் சரிதான். நீங்க செஞ்சது தப்பு தான். ஏட்டி அது கஷ்டப்படுற வீட்ல உள்ள பிள்ளைட்டி பாவம். அதுக்கு ஒரு ஹாரம் கொடுத்ததுல உங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு வயிறு இருந்தாக்கும். நாங்களும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டோம். ஆனா அதுக்கு எங்களுக்குலாம் போடவே செஞ்சீங்க. என்ன உமா? இல்லக்கா, எங்க அம்மால எனக்கு நிறைய நகை செஞ்சு வச்சிருந்தாவோ. அதுவும் நிச்சயத்துக்கு முன்னாடி புதுசா போய் எல்லா டிசைனும் நகை வாங்கிட்டு வந்தேன்லனா. எங்க அண்ணன் துட்டு இல்லன்னு சொன்னா. அப்படியே மழுப்பி எப்படியாவது கல்யாணம் பண்ணி தரலாம்னு பார்த்தா பாத்துடுங்க. ஆனா நான் விடுவேனா? சேர்த்து வச்சிருக்க 50 பவுன் பத்தாது. என்ன 50 பவுன் வேணும்னு அடம் பிடிச்சு அவன லோன் போட வச்சல வாங்குனே. இப்போ இங்க என்ன பேசிட்டு இருக்க? நீ என்னடானா ஓட்ட 100 பவுன் இருக்குன்னு பீத்திட்டு இருக்கியோ? இல்லக்கா, சும்மா சொன்னே பாத்துடுங்க. ஏன்டி இருக்குல? நான் உங்கள மாதிரில கஷ்டப்படல. ஆமா, இங்க பெரிய மகாராணி. நீ நகை போட வந்தானே கல்யாணத்துக்கே சம்மதிச்சா? இல்லனா நீ எங்க கல்யாணம் பண்ணிருப்பா? நகைக்கும் கல்யாண சோத்துக்கும் ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சவ தானே நீ? பரவே, உனக்காண்டி சேர்த்து நான் பேசிட்டு இருந்தா நீ என்னமோ பெரிய மகாராணி மாதிரி மினுக்கிட்டு இருக்க. அது இல்லக்கா, என்கிட்ட 100 பவுன் இருந்தா என்ன 500 பவுன் இருந்தா என்ன? அவளுக்கு ஆரம் போட்ட மாதிரி எனக்கு போட்டுக்கணும்ல. ஆமா, எனக்கும் போட்டுக்கணும்ல. ஏம்மா, அந்த பொண்ணுக்கு போட்ட ஆரத்துனால தான் ரெண்டு பேரும் இந்த ஆட்ட ஆடுறீங்களோ? ஆட்டங்க ஆடியும் எங்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு ஆரத்தை எடுத்து வைங்க. அமைதியா போறோம். நியாயம்னா நியாயமா இருக்கணும். ரெண்டு பேருக்கு ஆரம் தானே? வசந்தா, நீ புருஷன்ட்ட கேளு. உமா, நீ வா புருஷன்ட்ட கேளு. ஏன் என் வீட்டாள்கிட்ட ஏன் கேட்கணும்? பாவம் அவியே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டியது பத்தாதா? அதானே, நீங்க பரபரத்துல இருந்து அவளுக்கு மட்டும் ரெண்டு அடுக்கு ஆரம் போடுவியே. நாங்க கேட்டா எங்க புருஷன்ட்ட கேட்க சொல்லுவீங்களோ? இது நல்ல கதையல்ல இருக்கு. ஏட்டி, அவ்வளவுதான் உங்க ரெண்டு பேருக்கும் மரியாதை ஞாபகம் இருக்குது. திவ்யாக்கு ரெண்டு அடுக்குல ஆரம் பண்ணது நான் கிடையாது. பரபரத்துலயே பண்ணது கிடையாது. பின்ன அது திவ்யா காண்டி அவளை கட்டிக்க போறவன் என் மவன் சுரேஷ் பண்ணது. அவன் சம்பாத்தியத்துல உழைச்சான பண்ணது. எந்த ஒரு பரம்பரை சத்தம் கிடையாது. அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு அடுக்குல ஆரம் போடுவீலோ 10 அடுக்குல ஆரம் போடுவீலோ உங்க வீட்டுக்காரன்ட்ட கேட்டு வாங்கி மாட்டிக்கிடுங்க. கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னா நீ நான் ரெண்டு அடுக்குல ஆரம் பண்ணி விட்டா? ஆமா நீ பாவம்ல திவ்யா. என்ன கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் பொறுப்பு தானே. அதான் அவளுக்கு இப்பமே கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு ஆரம் ஆர்டர் பண்ணேன். நல்ல கேட்டுக்கிடுங்க. காது சுத்தி கட்ட போட்டுருக்கீல்ல, காதுகள உளுதா இல்லையா? இந்த காலத்து பையனை எப்படி இருக்கான்வே நீங்களே இருந்தியல. நம்ம குடுத்து வச்சது அவ்வளவுதான் உமா. நம்மள கெட்டனதுவெல்லாம் பேக்கா இருக்குவே. ஆனா அவன் தம்பிய பாரு, என்ன அறிவா இருக்கான்பா. ஆமாக்கா, என் வீட்டால வரட்டி. வசந்தா போதும், வீட்டுக்கு போ. ஓவரா ஆடியா. இது மட்டும் நல்ல தவறாம சொல்லுங்க. என்ன ஒரு படியா நின்னு மறைக்க? போய் சோறு ரெடி பண்ணு பா. என்ன சொன்னீ? ஏதோ யோசனையில இருக்க. ஆமா, இந்த ஃபேமிலில போய் நீ எப்படி தான் சமாளிக்க போறியோன்னு நினைச்சு யோசிச்சிட்டு இருக்கேன். ஏன் சொன்னீங்க அப்படி சொல்லியா? இப்பவே பாரு, எப்படி பணம் இல்ல நகை இல்லன்னு உங்க ஃபேமிலி எப்படி கேவலப்படுத்துறாங்க. போக போக என்னன்னா கேவலப்படுத்துவாங்க. லைஃப் டைம் ஃபுல்லா அழகா வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சோனி இப்படி எல்லாம் பேசாத. சோனி ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீ தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா, பேர் எதுக்கு பயப்படுற? அவங்க
லைஃப் டைம் ஃபுல்லா உன்னை குழப்பறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் டி. எப்படி நீ அந்த வீட்ல நிம்மதியா ஹாப்பியா வாழ்றேன்னு பாக்குறேன். ஹாய் சொந்தங்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.